வா பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. டேஸ்ட் ஆஃப் சென்னையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ இது உங்களுக்காக. நண்பர்களே, ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நான் வந்திருக்கிற இடம் தான் சவுகார்பேட். நான் சவுகார்பேட் அப்படின்னு சொன்ன உடனே இது ஏதோ சவுகார்பேட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் நினைக்காதீங்க. சென்னை அண்ணா நகர் டவர் பார்க் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்கிற ஜி பிளாக் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த சவுகார்பேட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி நார்த் இந்தியன் ஐட்டங்கள், அதாவது சாட் ஐட்டங்கள் தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அதிகமாக டிராஃபிக் இல்லாத ரோடு. ஆனால் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் முன்னால் நிறைய வெஹிக்கிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அண்ணா நகரை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு இடம் தாங்க இந்த சவுகார்பேட் ரெஸ்டாரண்ட். சாட் ஐட்டங்களை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த சவுகார்பேட்டுன்ற ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பெரிய பூன்னே சொல்லுவேன். சென்னை சிட்டியில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லேயே வந்து நிறைய இந்த மாதிரி சாட் ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அவங்க கொடுக்குற ரேட்ஸை விட இங்கே கம்மியாக கொடுக்குறாங்கன்றதாங்க இந்த இடத்துக்கு ஒரு பெரிய பியூட்டியே. எவ்வளவு கம்மினா, டீ வடா பாவ் சாப்பிட்டிங்கன்னா ஜஸ்ட் 25 ரூபா, டீ சமோசா சாப்பிட்டிங்கன்னா ஜஸ்ட் 15 ரூபாங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு எக்கனாமிக்கலாக இங்கே ரேட்ஸ் இருக்குன்ட்டு. இந்த சாட் ஷாப்பில் உள்ள நுழைஞ்சோடனே நான் முதல்ல ஆர்டர் பண்ணது என்னுடைய ஃபேவரட் ஐட்டமான பாம்பே வடா பாவ். பண்ணு மாதிரி இருக்குங்களே அந்த ஐட்டத்தை பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற வடை மாதிரி இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு போண்டாவை நசுக்கி வச்ச மாதிரி இருக்கும். சைடில் லேசாக நெருக்குன்னு கடிச்சிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாயை நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறாங்க. சென்னை நகரில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ப்ரைஸ், அதாவது ஜஸ்ட் 18 ரூபாய்க்கு 18 ருபீஸ்க்கு இந்த வடாப்பாவை இங்கே தராங்க. இந்த குவாலிட்டியில் வடாப்பாவ் உங்களுக்கு சென்னையில் இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. பல இடங்களில் இந்த வடாப்பாவை 50 ரூபாய்க்கு மேலே தாங்க விற்கிறாங்க. இவங்க வெறும் 18 ரூபாய்க்கு தராங்க. சரி, 18 ரூபாய்க்கு தராங்களே, ஏதாவது குவாலிட்டிலையோ சைஸ்லையோ கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அருமையான குவாலிட்டியில் அட்டகாசமாக தராங்க. பானிபூரிக்குன்ட்டு வெளியிலேயே தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருக்கிறாங்க. வேணுன்றவங்க பானிபூரியை இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் தாங்க பானிபூரியை இவங்க கொடுத்தாங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குது. நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். எல்லா ஐட்டங்களுமே ரொம்ப ரொம்ப கம்மிங்க. வடாப்பாவ் சாப்பிட்டுட்டு அடுத்ததான் நான் ஆர்டர் பண்ணது சமோசா சென்னா. நம்ம ஊரில் கடலை இருக்குங்களே, அந்த கடலை தாங்க சென்னான்ட்டு நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. சமோசா சென்னா போட்ட இந்த டிஷ் பார்த்திங்கன்னா 65 ரூபாய் என்னவங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை 100 ரூபாய்க்கு கீழே எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. ஏன்னா 2-3 சமோசா உள்ளே போட்டிருக்காங்க. சென்னா வந்து நிறைய போட்டிருக்கிறாங்க. முக்கியமாக அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மாதிரியை உரித்து போட்டிருக்கிறாங்க. போமோகிரேட் அங்கங்கே சிவப்பாக நிற்கிறது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. கொத்தமல்லியை லேசாக தூவி போட்டிருக்காங்க. குட்டி குட்டியாக ஆனியன் பீஸும் அங்கங்கே கண்ணுக்கு தெரியுதுங்க. இந்த ஐட்டத்தை நீங்கள் ஒரு ஆளாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நாங்கள் இதை 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. அற்புதமான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருந்ததுங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்க. நீங்களே அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணிக்கலாம். அதுபோல் எல்லா டிஷ் ஐட்டங்களுமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் சாப்பிட்டதுலேயே ஒரு செம்மையான வடாப்பாவுங்க. சென்னை நகரின் பெஸ்ட் வடாப்பாவை சொல்லுவேன். அதே போல் பானிபூரி ஐட்டங்கள் எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கண்ணுக்கு முன்னாலே செஞ்சு கொடுக்குறாங்க. என் வீட்டு ஆளுங்க பார்த்தீங்கன்னா பேல் பூரியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. செம டேஸ்ட்டில் இருந்தாங்க. இதுவுமே ரொம்ப கம்மி. நான் முன்னாலே சொல்லியிருந்த மாதிரி டீ ப்ளஸ் சமோசா ஜஸ்ட் 15 ரூபா. அதே மாதிரி வடாப்பாவ் டீ வந்து ஜஸ்ட் 25 ரூபாங்க. 4:30 இங்கே சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுபோல் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video.